அம்மையார் சசிகலா அவர்களுடைய சுற்றுப்பயணம் என்பது தென்காசி மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தில் அந்த நடந்த சுற்றுப்பயணம் என்பது மகத்தான வெற்றி அடைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் அரசியல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். திருநெல்வேலியிலிருந்து, தூத்துக்குடியிலிருந்து பல்வேறு மாவட்டங்கள் தமிழ்நாடு முழுவதுமாக அந்த சுற்றுப்பயணம் முடிவதற்குள்ளார இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாற்றம் நடந்து அம்மையார் சசிகலா அவர்கள் தான் பொதுச்செயலாளர் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தணும். அந்த ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்கன்னா, எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் போன்றவர்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதே போல் சிவி சண்முகமும் அந்த அக்கறை எடுத்து நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பொதுச்செயலாளராக இருந்தால் 2026 நம்ம தேர்தலை சந்தித்து வெற்றி பெற முடியாது, எதிர்க்கட்சி வரிசையில் கூட உட்கார முடியாது, எல்லோரும் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிடும் என்பதை உணர்ந்து கொண்டு தான் 6 பேர் கொண்ட குழு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் பேசியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கடைசி வரையில் வீம்பு பிடிச்சி கண்டிப்பாக நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார். அவர் வீம்பு பிடிக்கிறதுங்கிறது அவருடைய அரசியல் அழிவுக்கு சமமானது. நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி இதற்குண்டான பலனை அடைந்தே தீர்வார்.